கன்னி ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆல்ரெடி கன்னி ராசி வந்து ஒரு 2 1/2 வருஷமா நெறைய விஷயங்கள் 2 டூ 3 வருஷமா நெறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டோம். எவ்வளோ பெரிய கூட்டங்கள் எங்கள சுத்தி இருந்தது. இப்ப அந்த கூட்டங்கள் திரும்பி பார்க்குறப்ப யாருமே எங்க கூட இல்ல. எல்லாத்துக்குமே நான் நல்லது தான் பண்ணேன். யாருக்கும் எந்த துரோகமும் நான் நினைக்கல. ஆனா என்னோட வாழ்க்கையில நான் நிறைய ஏமாற்றங்கள சந்திச்சுட்டேன். இனிமேலும் நான் யார்கிட்டயும் ஏமாற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு தான் பெரும்பாலான கன்னி ராசி போயிருந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு பர்சனல் லைஃப்ல சில இஷ்யூஸ் இருந்திருக்கும். அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்ட்ட சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டுட்டே இருந்திருக்கும். இந்த தவறுகள் எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற மாரியும் கன்னி ராசிக்கு நிறைய பேர் உபதேசம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அந்த உபதேசம் எல்லாமே கேது மூலியமா வந்த ஒரு விஷயம். இந்த முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பிளஸ் ராகு அப்படிங்கிற மாரி இருக்கு. சனி, ராகுங்கிறது என்ன அப்படின்னா, சனி ஸ்ட்ரிக்ட். ராகு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டீஸும் குடுக்கும். மறுபடியும் முயற்சி பண்ணி எழுந்து முடியாதத முடிக்க வைக்கக்கூடியது தான் ராகுவோடைய அமைப்பு அப்படிங்கும் பொழுது, சனி என்ன சொல்லும் அப்படின்னா, இதோடைய பின்விளைவுகளும் என்னங்கிறத பார்த்துட்டு உள்ள இறங்குங்க அப்படிங்கிறது தான் வந்து சனி சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா, ஆல்ரெடி நெறைய விஷயங்கள்ல நம்ம ஏமாந்தாச்சு. நெறைய விஷயங்கள்ல விட்டு குடுத்தாச்சு. தெரியாம ஆல்ரெடி நெறைய பேத்துக்கு கையில பணம்லாம் நெறைய புழங்கியிருக்கும். கடன் பெற்றிருந்திருப்பீங்க நெறைய பேரு. எங்க போய் யார்ட்ட போய் பணம் கேட்டாலும், குடுத்த கடன் கூட வராம போனவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க கண்ணில. நான் குடுத்த கடன் எப்ப சரியா வரும்? நான் பட்ட கடன நான் எப்ப அடைப்பேன்? அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இந்த வருடமே எல்லாமே கரெக்ஷன் ஃபேஸ். எல்லாமே சரி பண்ணிட்டே இருக்கணுங்கிறது தான். பராபவ வருடம் நம்மளுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, திருத்தங்கள், திருத்தங்கள் எல்லாமே திருத்தி திருத்தி போகணும். அப்போ நிறைய விஷயங்கள் கத்துக்க ஆரம்பிப்பீங்க.